கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்துக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருகை தந்து முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுபற்றி நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஜெகதீஷ் சார் வணக்கம். இன்றைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார். முன்னதாக நேற்று பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்திருந்தார். அந்த சந்திப்புல சமூக நீதி அரசியல் பற்றி பேசியதாக ஆதவ் அர்ஜுனா தகவல் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில இன்றைக்கு முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அரசியல் களத்துல இந்த சந்திப்பு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா இது முதல்லங்க சமூக நீதி அரசியலா இல்ல பேர் அரசியலா அப்படிங்கறதே பெரிய கேள்வி. இல்ல பேர் அரசியலுக்கு சமூக நீதி அரசியல் பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அதாவது ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் வெளியே இழுத்து திமுக தனிமைப்படுத்தணும்னு ஒரு அஜெண்டாவோட ஆதவ அர்ஜுனா வேலை செய்யறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. இது அடுத்த கட்டமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த திமுக கூட்டணி கட்சி எல்லாத்தையும் காலி பண்ணணும். ஒரு காலத்துல தாவைக்கு என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, 23 கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து திமுக தேர்தலில் சந்திக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாளைக்கு திமுக இப்ப என்ன திமுக அதிமுக என்ன விமர்சனம் பண்ண போறாங்கன்னா, 24 கட்சியோட சேர்ந்து தாவேக்க கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்துக்கு தான் பண்றாங்க. இவ்வளவு பேரை இழுப்பதற்கான ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெற்றி என்பது தொடரணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட துணை அவர்களுக்கு தேவை. இது ஒரு எதிர்பாராத வெற்றி. இந்த வெற்றியை தக்க வைக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா சைட்ல இருந்து நம்ம ஆட்களை இழுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தோட போறாங்க. இருதரவு அரசியலாக இருக்கணும், அது திமுக தாவேக்காவா இருக்கணும் அப்படிங்கிற அஜெண்டாவோட இருக்கிறாங்க. அப்போ திமுக யாரெல்லாம் பலம் சேர்த்து கொண்டிருந்தார்களோ அதுல இப்ப விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் அவங்க எல்லாமே இப்ப அமைச்சரவைக்குள்ள இடம்பெற்றாங்க. கம்யூனிஸ்ட் வெளியே இருந்து ஆதரிச்சாலும் அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தாக வெளியே நிற்கிற மதிமுக, ஏன்னா அவங்க உதயசூரன் இன்ன காரணத்தினால அவர்களால உடனடியாக வெளியே வர முடியல. ஆனாலும் துரை வைகோவுக்கு நம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு பெரிய இது இருந்துச்சு. அதை சரி பண்ணி இப்ப உள்ள போயிடலாம். நம்ம அடுத்து ராஜினாமா காட்சிகள் கூட நடக்கலாம். ராஜினாமா செய்துவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இவங்க இருவரும் தனிச்சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாவேக்கான அமைச்சரவைக்குள்ள போறதுக்கான வேலைகளாக இருக்கலாம். அடுத்தடுத்தாக பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றிலுமே தங்களுக்கு உண்டான பங்கு என்னங்கிறத கேட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெகதீஷ்.